சார் இவங்க சிக்கனோன்னு எதை சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளை சிக்கனோன்னு சொல்றாங்க சார். அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் இந்த மாதிரி செட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட 30-40 செட் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரே ஒரு செட்டு வாங்கணும்னா கூட அதோட ப்ரைஸ் டேகை பார்த்து நான் பயப்படுவேன். காரணம் என்னன்னா, வீட்டுக்கு போனேன்னா இந்த 500 ரூபாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வச்சேன்னா பவுன்லேயே வாங்கலாம்ல, எதுக்கு இந்த செட்டுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் வெளியில் போகிறேன், நடந்து போயிட்டு இருக்கேன், ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டயர்டில் இருப்பேன் சார். அப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ இல்லை ஒரு பிரியாணி சென்டரோ நான் கிராஸ் பண்ணும்போது அந்த வாசனை வந்து என்னை ஈர்க்கும். பட் அந்த வாசனை என்னை ஈர்த்தாலும் மண்டைக்குள்ளே என்ன ஓடனா, வீட்டில் சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து அவசரப்பட்டு அங்கே பிரியாணின்னு நம்ம போனோன்னா, வீட்டில் போனோன்னு கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நீ பொறுப்பு இல்லாமல் உன் புருஷன்கிட்ட கேட்டு பண்ணேன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன நடு ரோட்டில் தான் நிற்கணும். இந்த கேள்வி எத்தனை மருமக ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க சார். என்னோட கணவன் கிட்ட நான் எடுத்துக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை இவங்க வந்து அனாவசிய செலவில் எப்படி சேர்க்குறாங்க.